ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கு வந்து போய் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை தர மாட்டேன். ஒரு ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன? நிறுத்திங்களா? நான் போயிருப்பேன். நான் ஊர் வெளியில போவேன். ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கு வந்து போய் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை தர மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. நான் கூட்டத்துக்குள்ள வரேன்னு சொல்ல இந்த பக்கம் எல்லா மக்கள் நின்றுட்டு பாதை மட்டும் விடுங்க, ஒரு 4 வண்டி போகுதுன்னு கேட்டேன். நான் எப்படி இந்த மக்களை எப்ப திரும்ப வந்து பாக்குறது? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்ப வந்து பாக்கட்டும். நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பில்ல, இந்த தடுக்கனா நான் போயிருப்பில்ல. நான் பர்மிஷன் வாங்கி தான் நான் பண்றேன். நான் பர்மிஷன் வாங்கி கொடுத்திருந்தாங்க, வாங்கி தான் பண்றேன். வாங்கி தான் பண்றேன். அப்புறம் ஏன் தடுக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலயும் இதுதான். நான் டே 1ல இருந்து இதுதான் எல்லா இடத்துலயும். கட்சிக்காரங்க பர்மிஷன் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஊர் ஊரா வெயில சுத்திட்டு இருக்கேன். டே 1ல எனக்கு டே 1ல இருந்து எனக்கு இதுதான் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் மடக்கி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எதனால மேடம் குறிப்பிட்டு இப்படி பண்றீங்க? குறிப்பிட்டு நிறுத்துறாங்க. செக்கிங் 10 ஆட நிறுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 10 ஆட நிறுத்துறாங்க. செக்கிங் அங்க இங்க செக்கிங்னு டார்ச்சர் பண்றாங்க. அன்னைக்கு அவர் சீமான் அங்க நின்று பேசிட்டு இருந்தாரு. 2 பக்கமும் தொல்ல இல்லாம மக்கள் போயிட்டு தானே இருந்தாங்க. இன்னைக்கே என்ன விடல. நான் தாண்டி போறேன்னு தானே கேட்டேன். நான் எதுவுமே சத்தம் கூட போட்டு தாண்டி போறேன்னு தானே கேட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன? எனக்கு நான் சவுண்டே போகாம போடாம அமைதியா நிறுத்திங்களா? நான் அமைதியா நான் போயிருப்பேன். நான் ஊர் வெளியில போவேன். அரசு பண்ணுங்க.